இவற்றையெல்லாம் முறியடிக்க ஐயாவின் கரத்தை வலுப்படுத்துவோ வேண்டும். அன்றைக்கு ஐயா கட்சியை உருவாக்கிய போது சீனிலேயே இல்லாதவர்கள் எல்லாம் இன்று நாங்களே கட்சி என்று சீன் போடுகிறார்கள். பாமக கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் மகள் காந்திமதி பேச்சு கட்சி நிர்வாகிகளிடம் நல்ல வரவேற்பினை பெற்றுள்ளது. அந்நியர்களுக்கு மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்கள் அவர்களுக்கும் ஐயா அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு பெற்றுத்தந்த பெருமை மிக்கவர் நம் ஐயா அவர்கள். தமிழகத்தில் உள்ள சமூக மக்களின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாதிவாரி இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக நம் ஐயா அவர்கள் போராடி வருகின்றார். இதைத் தொடர்ந்து மத்திய அரசு அவர்கள் பல மாநிலங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தார்கள். ஆனால் நமது அண்டை மாநிலமான கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் அந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்த சாதிவாரி கணக்கெடுப்பை அமல்படுத்தினார்கள். ஆனால் நமது சமூக நீதியின் பிறப்பிடமாக விளங்கும் தமிழகத்தின் அதை நிறைவேற்றாமல் தமிழக அரசு நமக்கு வருத்தமாக இருக்கின்றது, நம் வேதனையாகவும் இருக்கின்றது. தன் வாழ்நாள் முழுவதும் தன் சமூக மக்களின் நலனுக்காக மட்டுமே செலவிட்டு அவரோடு உடனிருக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவரின் கடமையாகும். ஐயா என்று ஒருவர் இல்லை என்றால் நாம் எல்லாம் யாருமே இல்லை. ஆகவே நம் ஐயாவே நம்முடைய ஒரே தலைவர் ஆவார். மாறாக நான் தான் தலைவர், நான் தான் தலைவி என்று கூறிக்கொண்டு 100 நாட்கள் சொகுசு பயணம் புறப்படுவர்கள் மத்தியில் அரை நூற்றாண்டாக ஐயா அவர்கள் கிராமங்கள் தோறும் நடந்தேன் இயக்கத்தை கட்டி காத்து ஐயாவை மறந்துவிட்டு கட்சியை பிளவுபடுத்தி வருகிறார்கள். இவற்றையெல்லாம் முறியடிக்க ஐயாவின் கரத்தை வலுப்படுத்துவோ வேண்டும். அன்றைக்கு ஐயா கட்சியை உருவாக்கிய போது சீனிலேயே இல்லாதவர்கள் எல்லாம் இன்று நாங்களே கட்சி என்று சீன் போடுகிறார்கள். ஐயா தன் அயராத உழைப்பு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.